மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரிச்சுட்டு வர நிலையில இஸ்ரேல் மீது ஈரான் அடுத்த 24 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு பகீர் தகவல் இப்போ வெளியாகிருக்கு. மத்திய கிழக்கு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவிட்டு வருது. காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திட்டு வர தாக்குதல் நிறைய மாதங்களா தொடர்ந்துட்டு வருது. இந்த பஞ்சாயத்தே முடியாம இருக்க அடுத்த கட்டமா ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கு நடுவுல மோதல் வெடிக்கிற சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு. இதனால அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் உற்று நோக்கிட்டு வராங்க. சிரியாவோட டமாஸ்கஸ்ல இருக்கிற ஈரான் தூதரகத்துல கடந்த வாரம் நடந்த ஏவுகணை தாக்குதல்ல ஈரானை சேர்ந்த மூத்த தளபதி ஒருவர் உட்பட சில பேர் கொல்லப்பட்டதுல இருந்தே பதற்றம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டும் ஈரான் இதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு தொடர்ந்து எச்சரித்துட்டு வராங்க. திடீர்னு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினா அதை சமாளிக்க இஸ்ரேலும் நடவடிக்கை தான் எடுத்துட்டு வருது. இதனால அங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை ஈரான் தன்னோட பதிலடி நடவடிக்கையை ஆரம்பிக்கும் அப்படின்னு அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. திடீர்னு நடக்கிற இந்த தாக்குதல் பிராந்திய போரை தொடங்கி வைக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. ஈரான் எப்போ வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு இஸ்ரேலை எச்சரித்திருக்க அமெரிக்க அதிபர் பைடன் இன்னொரு பக்கம் தாக்குதலை நடத்த வேணாம் அப்படின்னு ஈரானையும் எச்சரிச்சிருக்காங்க. இது தொடர்பா பைடன் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியாது, ஆனால் இஸ்ரேல் மேலே ஈரான் ரொம்ப சீக்கிரமாகவே தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வேணா என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினா அங்கே நிலைமை ரொம்பவே மோசமாயிரும். ஸோ ஈரான் அது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு பைடன் எச்சரிச்சிருக்காரு. இஸ்ரேல் மீது ரொம்ப பெரிய அளவில் ஈரான் தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கதா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த போர் நடக்கலாம் அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஈரானோட கடந்த கால செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது ட்ரோன்கள் இல்லை ஏவுகணை தாக்குதலை அவங்க நடத்துறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அப்படியும் எச்சரிக்கை வந்திருக்கு. எல்லைகளில் இருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்குகளையும் தாக்குற திறன் கொண்ட பாலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் ஏவுகணை ஈரான் கிட்ட இருக்கு. இதனால அதற்கேற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இஸ்ரேல் இறங்கியிருக்காங்க. அதே போல அங்க இருக்கிற இஸ்ரேல் அண்ட் அமெரிக்க படைகளை பாதுகாக்கிற நடவடிக்கைகளில் அமெரிக்காவும் இறங்கியிருக்காங்க. அமெரிக்கா கடற்படைக்கு சொந்தமான 2 போர் கப்பல்களும் அங்க இஸ்ரேலுக்கு உதவுற வகையில் அனுப்பப்பட்டிருக்கு. காசாவில் இருக்கிற ஹமாஸ் மீது இஸ்ரேல் போற ஆரம்பிச்சதுல இருந்தே அங்க பதற்றமான சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. இதுல மற்ற நாடுகள் உள்ள வந்தா அது பிராந்திய போரா மாறுற அபாயம் இருக்கு. இது சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரிக்கும் அப்படின்றதால அங்க அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா கண்டினியூஸா நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் கூட பேச்சுவார்த்தை நடத்துற பைடன் அரசு ஈரான் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் அமெரிக்காவால அங்க முழுமையான ஒரு அமைதியை கொண்டு வர முடியல அப்படின்றது தான் முழுக்க உண்மை.